19/4/2026 இன்றைக்கி அருமையான நாள், ஞாயிற்றுக்கிழமை காலை அற்புதமான ஓரையில் உலகத்தில் அற்புதமான அழகான பேசும் சக்தியானவள். உலகத்திலேயே எத்தனையோ கோடி கோயில்கள் வராகில் இருக்கலாம், ஆனால் உலகத்திலேயே திருவண்ணாமலை நவசக்தியில் நவலிங்கத்துக்குள்ள வராகி இருப்பது தான் பெரிய அற்புதம். இது திருவண்ணாமலை கிரிவலப்பாதை வராகி கோயில்னு கேட்டால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. திருவண்ணாமலை அஷ்டலிங்கத்தில் 4வது லிங்கம், தேர்டு மார்க் நிருதிலிங்கம். நிருதிலிங்கத்திலேருந்து ஒரு நிமிஷம் ரோடு பாயிண்ட்டு ரைட் சைடு நவலிங்கம், நவசக்தி, வள்ளலார் பீடம், கிரிவலப்பாதை, அருள்மணி சுவாமிகள் சித்தர். அந்த நவசக்திக்குள்ளதான் இந்த வராகி அம்மன் இருக்கிறது. இப்போ எல்லாரும் மனசார வேண்டிங்க, வராகி உலகத்திலேயே இவளை போல பேசுகிற தெய்வமும் இவளை போல வரத்தை வாரி வழங்கக்கூடிய சக்தி இந்த பிரம்மஞ்சத்தில் இல்லை வராகி கிட்ட. இப்போ வராகி அம்மன், நான் உன் திருவருளும் குருவருளும் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு கர்நாடகாவை சேர்ந்த பெங்களூர் என் அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய இன்றைய நாள் அரவிந்தன், அவர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கார். அவங்க தர்மபத்தினி ஜெயஸ்ரீ. 15 வருஷம் ஆகுது. அம்மா, ஏம்மா ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கூடாதா? உனக்கு மனசு இல்லையா? ஒரு ஆண் குழந்தை கொடுமா, ஒரு பெண் குழந்தை கொடுமா, அதுக்கு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுமா. அதை தொடர்ந்து அவங்க அப்பா லக்ஷ்மிகாந்தன், 92 வயசாகுது. அவர் உடம்புல பித்தப்பையில் கல் இருக்குது. வயதான காலத்தில் அவஸ்தைப்படுறார். வேலூரில் வீட்டில் இருந்துக்கின்னு சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் வந்துக்கின்னு சிரமப்படுறாருமா. அவருக்கு ஏமா இவ்வளோ பிரச்சனை கொடுக்குற? அவரை நல்லபடியாக காப்பாற்றுமா. அதை தொடர்ந்து அவங்களுடைய தர்மபத்தினி அம்மா நாகலட்சுமி, அவங்களுக்கு 86 வயசு. கணவர் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வரப்பொழுது வழிக்கு விழுந்து காலில் ஆப்ரேஷன் ஆகிட்டு அவங்களும் அவர் பக்கத்துலேயே அவங்களும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவசப்படுறாங்க பாவம். 92 வயசு எங்கே, 86 வயசு எங்கே? இவங்களுக்கெல்லாம் ஏன்பா இப்படி சோதிக்கிற? அவங்க உடம்பை சரி பண்ணு, அவங்க மனசை சரி பண்ணு. எந்த வகையிலும் ஆப்ரேஷன் இல்லாமல், எந்த சங்கடம் இல்லாமல், அவங்க ஆத்மா எல்லா நிலையிலும் பலி இல்லாமல் இறைவன் திருவருளில் அவங்க அருள் கிடைக்கணும். அவங்க பிள்ளைகள், பேர குழந்தைகள், அவங்க குடும்பம் எல்லாம் ஆனந்தமாக வாழணும். அவங்களுடைய பிள்ளைகள், நம்ம அரவிந்தனுடைய 2 தம்பிகள். ஒன்று ரஜினிகாந்த், காலில் சிறு காயம் விழுந்துட்டார். மனைவி சார்லி, 2 மகள், ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, ஒருத்தி வேலை செய்கிறா. அவருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அந்த 2 பொண்ணும் பேரும் புகழமாக வாழணும். அதை தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் கண் திருஷ்டி, ஓம்பல், செய்வின, பில்லியா, சூனியா, காற்று, கருப்பு இருந்தால் நீ அனைத்து நிவர்த்தி பண்ணி அவங்க குடும்பத்தை ஆனந்தமாக வாழ வைக்கணும். அடுத்த தம்பி என் அன்புக்குரிய வேலூர், அவங்க பரத்குமார். அம்மா கீழே ஆப்ரேஷன், காலில் அடிபட்டு ஆப்ரேஷன் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேலூர் சிஎம்சியில் பார்க்க போகலான்னு போனால் அவரும் கீழே விழுந்து அவர் காலிலையும் ஆப்ரேஷன் ஆகி என்ன பிரச்சனை. இந்த வந்திருக்கார் பாருங்க பெங்களூர்லேருந்து. என்ன இது, விதியா சதியாம்மா? ஏம்மா அவருக்கு வேலை இல்லை, மனைவியால் பிரிஞ்சிருக்காரு. அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு அவருக்கு சாதகமாக முடித்து கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு, அவருக்கு ஒரு நல்ல வேலை அமைச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதை தொடர்ந்து அவர் வேலூரில் ஒரு சொந்த ஊர் வசந்தபுரம் சுப்பிரமணிய ஐயர் தெரு, ஓல்டு நம்பர் 8, புது நம்பர் 22. வீட்டில் தீய சக்தி இருக்குது. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த பூஜையில் அந்த தீய சக்தியெல்லாம் எடுத்து அவங்க குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கணும். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் அமெரிக்கா பாரிவள்ளல் விஜயநாராயணன் அவங்க குடும்பத்தின் சார்பிலும், அமெரிக்கா
கமலா ராமசாமி, ஜோதிட திலகம், அவங்க 2 மகள், அவங்க குடும்பத்தின் சார்பிலும் எல்லாருக்கும் மேலே என் அன்புக்குரிய கன்னட நாட்டைச் சேர்ந்த பவானி ஜான், அவங்க 2 பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும், ஒரு பொண்ணு திருமணமாகி அது பிரச்சனையில் முடிஞ்சு போச்சு, அந்த பேரனை பாதுகாக்கணும், அதுக்கு மறுவாழ்வு அமையணும், அந்த பவானி ஜெயினுடைய பிரச்சனையை தீர்த்து வைம்மா. அழுகுறாங்க, கதறாங்கம்மா, நல்வழி காட்டுமா, அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து பொருளாதாரம், கோர்ட்டு கேஸ் எல்லாம் விடுதலை பண்ணி பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும் நல்லொருள் புரியுமா, சந்தோஷம் உண்டாகும்.